இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் ஐயாவின் அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நேற்று மருத்துவர் ஐயாவின் உதவியாளர் சாமிநாதன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்புக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல், தேர்தலில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் மருத்துவர் ஐயாவின் ஆதரவாளர் சாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று முகநூல் பக்கத்தில் ஏதோ அருள் ரத்னம் 1500 மாநிலங்களவை வேட்பாளர் தேர்தலை சந்தித்தது போலவும், இவர் தேர்தல் ஆணையாளராக இருந்து தேர்தலை நடத்தியதை போலவும் அவரை ஒரு அதி மேதாவி என்று காட்டிக் கொள்வதற்காக பல குற்றச்சாட்டுக்களை சாமிநாதன் அவர்கள் மீது வைத்திருக்கிறார். அது என்ன குற்றச்சாட்டு என்று பார்த்தால், பாமகவின் அதிகாரபூர்வ வேட்பாளர் என்றும் மருத்துவர் ஐயாவின் உதவியாளர் என்றும் கூறிக்கொண்டு சாமிநாதன் என்பவர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட ரூபாய் 10,000 பணம் செலுத்தி கடைசி நேரத்தில் மனு செய்ததாக நேற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அது மருத்துவர் ஐயாவின் உதவியாளர் என்று கூறிக்கொண்டு, மருத்துவர் ஐயாவின் வேட்பாளர் என்று கூறிக்கொண்டு அவர் மனு தாக்கல் செய்தாராம். இதற்கு முன் இந்த சாமிநாதன் என்பவரை இந்த அருள் ரத்னம் பார்த்ததே கிடையாது. அவர் யார் என்பது கூட அருள் ரத்னத்திற்கு தெரியாது. அன்புமணி அவர்களுக்கு 2004ஆம் ஆண்டு அமைச்சராக இருந்த பொழுது இவர் உதவியாளராக இருந்தார் என்பதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்பொழுது இவர் நிகரகுவா நாட்டில் இருந்தார். அப்பொழுது இவர் காக்கா மூக்கான் சீமையில் இருந்தார். ஏதோ சாமிநாதன் அவர்களை தெரியாததை போல இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கிறார் இந்த அருள் ரத்னம். அடுத்து அவர் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையத்தின் எந்த விதியையும் சாமிநாதன் அவர்கள் பின்பற்றவில்லை. வேட்புமனு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அளிக்கப்பட வேண்டும். ஆனால் சாமிநாதன் மனு வெறும் காகிதமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். எந்த தேர்தல் ஆணையராவது, எந்த தேர்தல் அதிகாரியாவது ஒரு காகிதத்தில் கொடுக்கின்ற மனுவை வேட்புமனு என்று ஏற்றுக்கொள்வார்களா? எந்த அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டுமோ, எந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டுமோ, எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டுமோ, அப்படி ஒரு வேட்புமனுவை கொடுத்தால்தான் அந்த வேட்பு மனுவையே தேர்தல் நடத்தும் அலுவலர் பெற்றுக்கொள்வார் என்ற உண்மை தெரிந்திருந்தும் இருப்பவர்களெல்லாம் முட்டாள்கள் என்ற மமதியில் முட்டாள்களின் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருள் ரத்னம் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். மொத்தம் 15 பக்கம் உள்ள வேட்புமனுவின் ஒரே ஒரு பத்தியை கூட காலியாக விடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு பத்தியை கூட சாமிநாதன் நிரப்பவில்லை. எல்லா பத்திகளையும் காலியாக விட்டார். முதலில் என்ன சொன்னார்? வெள்ளை காகிதத்தில் வேட்புமனு கொடுத்தார். அடுத்து என்ன சொல்கிறார்? 15 பக்கம் உள்ள வேட்புமனு என்று சொல்கிறார். அந்த 15 பக்கம் உள்ள வேட்புமனுவை எங்கே வாங்கினார்? சென்னை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பேப்பர் விற்கின்ற கடையில், ஏதாவது ஒரு பத்திரிகை விற்பனை செய்கின்ற கடையில் வாங்கினாரா? 15 பத்தியில் ஒரு பத்தியை கூட காலியாக விடக்கூடாது என்று சொல்கிறார். தேவைப்பட்டால் மட்டுமே நிரப்பலாம், தேவை இல்லை என்றால் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் அருள் ரத்னம் இவ்வளவு அபத்தமான கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார். வேட்பு மனுவின் அனைத்து பக்கங்களிலும் வேட்பாளர் கையொப்பம் இட வேண்டும். ஆனால் சாமிநாதன் ஒரு பக்கத்தில் மட்டுமே கையொப்பம் போட்டார். 14 பக்கங்களில் கையொப்பம் போடவில்லை. முதலில் சொன்னது ஒரு காகிதத்தில் வேட்புமனு கொடுத்தார் என்று, இப்பொழுது 14 பக்கம் என்று சொல்கிறார். அடுத்து 14 பக்கங்களிலும் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்கிறார். 14 பக்கங்களும் கையெழுத்து போடாமல், அதை கூட பார்க்காமல் தான் வேட்புமனுவை தேர்தல் அலுவலர் பெற்றுக் கொண்டார்களா? யார் போய் வேட்புமனு கொடுத்தாலும், யார் பேப்பர் கொடுத்தாலும், யார் ஒரு வெற்று காகிதத்தை கொடுத்தாலும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் அலுவலரும் பெற்றுக் கொள்வார்களா? எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்தை தமிழக மக்கள் மத்தியிலே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே இந்த அருள் ரத்னம் விதைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மோசமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பொய்யை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொய் பேசுவதில் இவர்களை யாராவது மிஞ்ச முடியுமா?
வழக்குகள், வருமானம், சொத்துகள், கடன்கள், குடும்பம் குறித்த அனைத்து தகவல்களையும் கொடுக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு தகவலையும் சாமிநாதன் கொடுக்கவில்லை. அவர் மீது வழக்குகள் இருக்கிறதா இல்லையா என்று அருள் ரத்னத்திற்கு தெரியுமா? அவருடைய வருமானத்தை சொல்லாமல் தான் அவர் வேட்புமனு கொடுத்தாரா? ஏற்கனவே அன்புமணியை 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக அனுப்பியவர் மருத்துவர் ஐயா. 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக மருத்துவர் ஐயா அன்புமணியை அனுப்பிய பொழுது அன்றைக்கு என்னென்ன நடைமுறையை கொடுத்தோம், அன்றைக்கு எந்த விளக்கங்களை கொடுத்தோம், என்ன ஆவணங்களை கொடுத்தோம் என்பதையெல்லாம் மருத்துவர் ஐயா சொல்லி இருக்கிறார். அதை முறையாக கொடுத்திருக்கிறார் சாமிநாதன் அவர்கள். ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்றே பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்று, இன்னும் சொல்ல போனால் பனையூரில் அன்புமணியை நம்பி வந்திருக்கின்ற இந்த அருள் ரத்னம் போன்றவர்களால் திசை திருப்பி அழைத்து வரப்பட்டவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பதால் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அருள் ரத்னம் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். சாமிநாதனை ஒருவர் கூட முன்மொழியவில்லை. ஜி.கே. மணியும் அருளும் கூட முன்மொழியவில்லை என்று சொல்லி இருக்கிறார். இது தெரியாமல் தான் சாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்ய போனாரா? என்ன கதை விடுகிறார்கள்? வேட்புமனுவை எதற்கு தாக்கல் செய்தோம், ஏன் தாக்கல் செய்தோம், எதற்காக கடைசி நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தோம் என்கின்ற உண்மையை மறைத்து கொண்டிருக்கிறார் இந்த அருள் ரத்னம். எதற்காக தாக்கல் செய்தோம் என்பது இன்னும் 2-3 நாட்களில் வெளிவரும். அப்பொழுது அருள் ரத்னம் எவ்வளவு பெரிய பொய்யை பேசியிருக்கிறார். ஏன் வேட்புமனுவை தாக்கல் செய்தோம், எதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்தோம், 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இன்றைக்கு எங்களுக்கு இல்லை என்பதும் தெரியும். எங்களுக்கு இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாக செம்மல் ஜி.கே. மணி அவர்களும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்களும் தான். எங்களிடம் இருப்பது 2 ஓட்டுகள் தான். ஆனால் இன்னும் 32 ஓட்டுகள் கிடைக்காது என்று தெரிந்தும் ஏன் வேட்புமனுவை தாக்கல் செய்தோம்? சட்டத்தின் பின்னால் இருக்கும் சதிகாரர்கள் கூட்டம் அன்புமணியை முன்னால் நிறுத்தி பின்னால் நிற்கிறது என்கின்ற சதியை அம்பலப்படுத்த வேண்டும். அதுவும் சட்டத்தின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேட்பு மனுவை நேற்று சாமிநாதன் தாக்கல் செய்தார். ஆனால் அந்த வேட்பு மனு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சட்ட ஆதாரத்தை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்களில் எதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்தோம் என்கின்ற உண்மை தமிழக அரசியலில் புயலை ஏற்படுத்தும். அப்பொழுது அதை பற்றி இன்னும் விளக்கமாக பேசுவேன் என கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.